அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய பதிவில் உங்கள் ஊரில் கிராம சபா அனைத்து வரவு செலவு விவரங்கள் எவ்வாறு பார்ப்பது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராம சபா கூட்டம் ஒவ்வொரு கிராமத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் வரவு செலவு கணக்கை பார்ப்பது மற்றும் ஒதுக்கப்பட்ட நிதியில் கிராமத்தின் வளர்ச்சிக்காக என்னென்ன செய்யலாம் என்பது கலந்து உரையாடி தீர்மானிப்பது. இந்த கிராம சபா கூட்டத்தில் ஊர் தலைவர் மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கூடி விவாதிக்க உள்ளது. இது வருடத்துக்கு 6 முறை நடைபெறும். ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று, மே 1 உழைப்பாளர் தினம் அன்று, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று, மார்ச் 22 உலக நீர் நாள் அன்று, நவம்பர் 1 உள்ளாட்சி நாள் ஆகிய 6 மாதங்களில் 6 நாட்களாக நடைபெறும். இந்த கிராம சபா கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மற்றும் கிராம அக்கவுண்டில் உள்ள கணக்கு விவரங்களை சரிபார்க்கலாம். கிராம வளர்ச்சிக்காக என்னென்ன பொதுநல திட்டங்களை செய்யலாம் என்பதும் தீர்மானிக்கலாம். அனைத்து விஷயங்களையும் கலந்து உரையாடலாம். மற்றும் இந்த வீடியோவில் உங்கள் பஞ்சாயத்தில் உள்ள அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் எப்படி செக் பண்ணலாம், இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படி பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறது எல்லாமே விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பின்வருமாறு பார்க்கலாம். இந்த விவரங்களை பார்க்கறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இது இருக்குது பாருங்கள், கிராம் ஸ்வராஜ், இதில் தான் போனோம். நம்ம தமிழ் மொழியிலே பார்க்கலாம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணி தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்லே பார்த்துக்கலாம். தமிழை செலக்ட் பண்ணி மாற்றதுமே எல்லாமே தமிழில் வருது பாருங்கள். தமிழில் போனதுமே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே போனீங்கன்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா அனைத்து விவரங்களும் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஒரு முறை பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பகுப்பாய்வு அறிக்கை, பஞ்சாயத்து விவரக்குறிப்பு, திட்டமிடல், கணக்கியல். நம்ம கணக்கியல் தான் போய் பார்க்கணும். அதை கிளிக் பண்ணிங்க. கணக்கியலை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். கணக்கியலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு சில விவரங்கள் காட்டும். வந்துச்சு பாருங்கள், அகில இந்திய அறிக்கை, இதெல்லாமே இருக்குது. இதில் நம்ம எதில் போனோன்னு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கு பாருங்க, அக்கௌண்ட் என்டிட்டி வைப்பு ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நாள் புத்தகம், பண புத்தகம், கணக்கு வாரியான பண புத்தக அறிக்கை, இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, கணக்கு வாரியான பண புத்தக அறிக்கை. அதை தான் கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டேப்புக்கு போகும். இதில் இருக்குது பாருங்கள், நிதியாண்டு. நம்ம இந்த நிதியாண்டே கொடுத்துக்கலாம். 25, 26 இதையே நான் கொடுத்துக்கிறேன். மாநிலம், நம்ம மாநிலத்தை செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. கணக்கு நிறுவனம், கணக்கு நிறுவனத்தில் இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணவே உங்களுக்கு தெரியும். இதில் கீழே வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. மாவட்டம், நம்ம மாவட்டம், நான் ராணிப்பேட்டை மாவட்டன்றதால ராணிப்பேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பிளாக்கு, அதாவது ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒன்றியம் காவேரி பக்கம், அதனால் உங்கள் ஒன்றியம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராமத்தில் உங்கள் ஊரை செலக்ட் பண்ணிங்க. என்னோடய ஊர் புதுப்பட்டு செலக்ட் பண்ணிட்டேன். தேதி வாரியாகவும் பார்த்துக்கலாம், மாத வாரியாகவும் பார்த்துக்கலாம். நான் மாத வாரியாகவே காட்டுறேன். எல்லாருமே படிக்காதவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு, நான் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். கருவூல கணக்கு இதெல்லாம் இருக்குது, நான் வங்கி கணக்கு செலக்ட் பண்ணி
எங்கள் பஞ்சாயத்தில் இந்தியன் பேங்க் இருக்குது, அதனால் நான் இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். கணக்கு எண் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் பார்த்துங்க. எங்கள் இதில் ஒரு 8 9 அக்கௌண்ட் நம்பருக்கு மேலே இருக்குது. உங்கள் கிராமத்துக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணிங்க. எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டில் தான் மாற்றணும். இருந்தாலும் எங்கள் கிராமத்தில் ஒரு 8 9 அக்கௌண்ட்டுக்கு மேலே இருக்குது. எந்த அக்கௌண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிங்க. மேலே மாதத்தை செலக்ட் பண்ணிங்க. தேர்ந்தெடுக்கும்போது எந்த ஸ்கீமில் செலவு பண்ணுறாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓன் ரிசர்ச் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கூறுகளின் பெயரில் ஓன் ரிசர்ச்சே செலக்ட் பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணிடுறேன். நீங்களும் கேப்சாவை டைப் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் மாதம்ன்றது நான் கிளிக் பண்ணல. கேப்சாரை முதல்ல டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு மாதம் செலக்ட் பண்ணிட்டு தான் சப்மிட் கொடுக்கணும். எந்த மாதத்துக்கான இதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மாதம் எல்லா மாதத்தோட கணக்கும் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அறிக்கை பெறுக, அதுக்கு முன்னே நான் மாதத்தை செலக்ட் பண்ணுறேன். எந்த மாதத்துக்கு வேணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வருடம் ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு அதை கொடுத்துக்கிறேன். அறிக்கை பெறுக அதை கொடுத்துட்டோன்னா அந்த விவரம் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னெல்லாம் எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டாகவும் செலக்ட் பண்ணி எல்லாமே எவ்வளோ இருப்பு இருக்குது, செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அறிக்கையாக வந்துடும். நீங்கள் ஒவ்வொன்றாவே பார்த்தாவே தெரியும். நான் அடுத்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன். வேறு திட்டத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். கரண்ட் பில்லேருந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து விவரம் அனைத்தும் தெரிஞ்சுக்குங்க. கேப்சர் டைப் பண்ணுற மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு அறிக்கையை பெறுக அதை கொடுத்தனா அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, என்ன விவரம் எல்லாமே வந்துடும். இப்போ நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் எவ்வளோ காசு இருக்குது, இருப்பு எவ்வளோ இருக்குது, என்ன அக்கௌண்ட்டு, என்ன ஸ்கீமில் இது பண்ணுறாங்கன்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பஞ்சாயத்தில் நடக்கிற வரவு செலவு அனைத்தும் நீங்களே பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.